நிகழ்தகவு. கணவனை விட்டு பிரிந்து தாய் தந்தை வீட்டிற்கு சென்ற இளம்பெண் முகம் கொடுத்து கூட பேசாமல் உதாசீனப்படுத்திய பெற்றோர். 6 வயது மகனுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்த தாய் திடீரென ஒரு நாள் கால்வாயில் எரிந்த நிலையில் கிடந்த சிறுவனின் சடலம். பெற்ற மகனை தாயே ஸ்க்ரூ டிரைவரால் அடித்து கொலை செய்தது ஏன்? உயிரை பறித்ததோடு உடலை எரித்து கால்வாயில் வீசியது எதனால்? கொடூர மனம் படைத்த தாய் சிக்கினாரா? நடந்தது என்ன? ரோட்டோரமா உள்ள கால்வாயில பாதி எரிஞ்ச நிலையில ஒரு சடலம் கிடக்கிறத பார்த்தவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்த போலீஸ் கால்வாயில கிடந்த சடலத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து இறந்து கிடந்தது யாரு, சடலத்தை எரிச்சது யாருன்னு தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். முதற்கட்ட விசாரணையில இறந்து கிடந்தது 6 வயசு சிறுவனுங்கிறது தெரிய வந்திருக்கு. பூந்தமல்லி பக்கத்துல உள்ள கரையாஞ்சாவடியில உள்ள ஒரு கால்வாயில இருந்துதான் போலீஸ்காரங்க எரிஞ்சு கிடந்த ஒரு சடலத்தை மீட்டிருக்காங்க. அப்போ முதற்கட்டமா பூந்தமல்லி காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் ரீசெண்டாக காணாம போனவங்களோட லிஸ்ட்டை எடுத்து அதுல சிறுவன் யாராச்சும் மிஸ்ஸிங் இருக்கான்னு பார்த்துருக்காங்க. ஆனா அதுல எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த நேரத்துல தான் கரையாஞ்சாவடியில் உள்ள மீனாட்சிங்கிறவங்களோட 6 வயசு மகன் ஜெயகாந்த் வீட்டில் காணோம், அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மூலமா போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. உடனே நேராக அந்த வீட்டுக்கு போய் விசாரிச்சப்ப அந்த வீட்டு பையன் ஜெயகாந்தை 4-5 நாளாக காணுங்கிறது உறுதியாயிருக்கு. பின்ன எதுக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பயமா இருந்துச்சு, அதனால தான் வரலன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிறுவனோட தாய் மீனாட்சி. அடுத்தடுத்த எந்த கேள்விக்குமே சரியா பதில் சொல்லாம மழுப்பி பேசினதுனால மீனாட்சி மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சப்பதான் நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. கரையாஞ்சாவடியை சேர்ந்த மீனாட்சிக்கும் கிருஷ்ணகிரியை சேர்ந்த சரவணனுக்கும் 2011 கல்யாணம் ஆகிருக்கு. இந்த தம்பதிக்கு 6 வயசுல ஜெயகாந்தங்கிற மகன் இருந்திருக்கான். இந்த தம்பதி கிருஷ்ணகிரியில சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இடையிலேயே 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்க. மகன் ஜெயகாந்த கூட்டிட்டு கரையஞ்சாவடியில் இருக்கிற அம்மா அப்பா வீட்டுக்கே வந்திருக்காங்க மீனாட்சி. ஆனா என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதனால அம்மா அப்பா 2 பேருமே மீனாட்சி கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம உதாசீனப்படுத்தியிருக்காங்க. இது அவங்களுக்கு பெருத்த மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீடை வாடகைக்கு பிடிச்சு மகன் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க மீனாட்சி. ஆனா நாளாக மீனாட்சியோட மனநிலை ரொம்ப கொடூரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. புருஷனும் கூட இல்ல, பெத்தவங்களும் கண்டுக்கல, தன்னந்தனி ஆளா நின்று பையனை எப்படி கரை சேர்ப்புன்னு யோசிச்ச மீனாட்சி பேசாம மகனையும் கொன்னுட்டு நாமளும் தற்கொலை பண்ணிடுவோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயகாந்த் வீட்டில் தூங்கிட்டு இருந்தப்ப பெத்த மகனையே ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கிழிச்சிருக்காங்க தாய் மீனாட்சி. ரத்தம் கொட்டுன்னு கொட்டினாலும் ஜெயகாந்தோட உயிர் அடங்கவே இல்லை. அதனால வீட்டில் கிடந்த தலையணையை எடுத்து ஜெயகாந்தோட முகத்திலேயே அமுக்கி துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தானும் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைச்சப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சான். விஷம் குடிக்கிறதுக்கோ இல்ல தூக்குல தொங்குறதுக்கோ ரொம்ப பயமா இருந்ததால தற்கொலை பண்ணிக்காம விட்டுட்டாங்களாம். ஜெயகாந்தோட சடலத்தை யாருக்கும் தெரியாம மறைக்கணும்னு பிளான் பண்ண தாய் மீனாட்சி வீட்டுக்குள்ள வச்சே ஜெயகாந்தோட சடலத்தை எரிச்சிருக்காங்க. பாதி எரிஞ்ச நிலையில கிடந்த சடலத்தை ஒரு கோணிப்பைக்குள்ள போட்டு யாருக்கும் தெரியாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு கால்வாயில வீசிட்டு கமுக்கமா வந்து வீட்டில் உட்காந்துட்டாங்க. போலீஸ் விசாரணையில இந்த எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க போலீஸ். 2018 நடந்த இந்த சம்பவம் தொடர்பான கேஸ் பூந்தமல்லியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. வழக்கை விசாரிச்ச நீதிபதி விஜயகுமார் பெத்த மகனை மீனாட்சி தான் கொடூரமா கொலை பண்ணாங்கிறது சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதியானதுனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஒருவேளை அபராத தொகை செலுத்த தவறுனா மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு தன்னோட தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதி விஜயகுமார். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும்
என்னதான் கஷ்டமா இருந்தாலும் பெத்த மகனை துடிக்க துடிக்க கொலை பண்ணி எரிச்சது அவனோட தாய் தாங்கிறத நினைக்கும் போது மனசு பதபதைக்கத்தான் செய்யுது. நிகழ்தகவு